தனுஷ் என்ன பெரிய அரசியல் ஆசானு தான், அரசியல் சட்டத்தை மாற்றி எழுதுனவரா? யார் அவர்? என்ன தெரியும்? சினிமா நடிகர் பணத்தை பாதுகாத்துக்க வராரு. நடிக்கிற படத்துலேயே தெரியுது இவருடைய கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்குது, நல்ல நல்ல விதமாக இருக்குது. எல்லாம் வந்தால் நல்லது தானே, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தானே வராங்க இவங்களும். அது விரும்பி தானே அவங்க அரசியலுக்கு வர்றது. வரட்டும். அரசியலுக்கு யார் வேணால் வரலாம், ஆனால் அது வந்து மக்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க நம்பிக்கை இருக்கணும். இவர் வந்தால் கரெக்டாக பண்ணுவாரா, அவர் நம்பலாமா, நம்பி விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரும்போது எதனா கொடுக்கணும். ஏன்னா தளபதி வந்து நம்பிக்கை கொடுத்துருக்காருன்னா அவர் 3 வருஷமாக அரசியல் இருந்திருக்காரு. 90s நிறைய பண்ணியிருக்காரு. கொரோனா நிவாரணம் பண்ணது, வெள்ளத்தில் அடிச்சிட்டு போன நிறைய பண்ணது, அதுமாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. அதுமாதிரி தனுஷ் என்ன பண்ணியிருக்காரே தெரில. ஒருவேளை ஃபேன் பேஸ்லேயும் அவர் இது மாதிரி 90s இந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் புதுசாக ஒரு மாற்றம் வரனால ஓட்டு போட்டுருக்கலாம். அதுமாதிரி தனுஷ் எதனா அதுமாதிரி பண்ணியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. உள்ள அதை யோசித்து பார்த்து ஓட்டு போடுவாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருத்தர் மாற வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா மாறினே தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, நல்ல அரசியல்வாதி தேவை, நல்ல மாற்றம் தேவை. இது யார் கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு உதயநிதி தூண்டுனால்தான் அவர் அரசியலுக்கு வரதா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ அவர் நடித்த இட்லி கடை படமாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், அதே மாதிரி அவர் பண்ணுறதெல்லாம் விஜயை காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் மேடையில் பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாமே. அதனால் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வர்றது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவ்வளோக்கும் ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறேன். வந்தாலும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. டிஎம்கே பீரியடில் ஏன் வரலன்றது தெரியல. ஆனால் எனக்கு மேக்ஸிமம் இதை இறக்கி விடுறது டிஎம்கேவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிஎம்கேக்கு ஒரு இது வேணுன்றதுனால ஓட்டு பிரிக்கிறதுக்கு வந்து புதுசாக ஒரு ஆட்களை இப்போ டிஎம்கேவால் டைரெக்டாக நுழைய முடியாததுனால வேற ஒரு ஆட்களை இறக்குறதுனால இப்போது தனுஷ் இறக்குனாங்கன்னா அந்த அவங்களுடைய ரசிகர் இருக்கிறாங்களே, அந்த ஓட்டுகள் பிரிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது வந்து விஜய்க்கு போகாமல் தனுஷ்க்கு கொஞ்சம் பிரியும். அதனால் ஓட்டு பிரிக்கிறதுக்கு தனுஷ் இறக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம். நானும் வரேன், பணம் இருக்குன்னு அரசியலில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தெரியும் தனுஷுக்கு?